ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சார். இந்த ஊழியம் வளரணும் வளராதுங்கிறது அவர் கையில் இருக்குது. அவர்கிட்ட நீ பயன்படுத்தினா ஊழியம் வளரும். போதுன்னு சொன்னால் இதோட நிப்பாட்டிக்கிடுவேன், அவ்வளோதான் சொல்லிவிட்டு அவர் அனுப்பிட்டேன். அதுக்கு பிறகு தான் ஊழியத்தில் ஒரு வளர்ச்சியும் காண முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. என்னதில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் இதை காட்டினார், அதை காட்டினார், அங்கே போச்சனார், இங்கே போச்சனார்னு சொல்லி என்னத்தையாவது ஊடால சில சகோதரர்கள் வரும். காது கொடுத்து எதையும் கேட்டக்கூடாது. நமக்கு ஆண்டவர் என்ன சொன்னார், நமக்கு ஆண்டவர் என்ன உணர்த்துறாரு, நம்ம என்ன செய்யணும், நம்முடைய அழைப்பு என்ன, நம்ம எப்படி நம்முடைய வீட்டை நடத்தணும், நம்முடைய தொழிலை இன்னும் எப்படி சிறப்பாக செய்யலாம், நம்முடைய பிஸ்னஸில் இன்னும் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது, குடும்பத்தில் என்னென்ன போராட்டங்கள் இருக்குது, இது எப்படி சரி பண்ணலான்னு சொல்லி ஆண்டவற்றை கற்றுக்கொள்ளணுமே தவிர ஆட்கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது, கற்றுக்கொள்ளக்கூடாது. ஆட்களும் வித்தியாசமான நிலையில் நம்மளை ஒரு குழிக்குள்ளே தான் தள்ளுவாங்களே ஒழிய குழியிலிருந்து தூக்கி எடுப்பதுக்கு அவங்களுக்கு என்ன வராது, யோசனை வராது. எந்த படுகொழியில் இருந்தால் தூக்கி எடுத்து நிறுத்த ஆண்டால் முடியும். அல்லேலூயா. தூக்கி எடுத்து என்னை அழைத்த தூயவரை நான் பாடுவேன், தூயவரை நான் பாடுவேன். தூக்கி எடுத்து என்னை அழைத்த தூயவரை நான் பாடுவேன், தூயவரை நான் பாடுவேன். தூக்கி எடுத்து என்னை அழைத்த தூயவரை நான் பாடுவேன், தூயவரை நான் பாடுவேன். இதுவரை காத்து வந்தீர், என்னை இனிமேலும் நடத்திடுவேன். இதுவரை காத்து வந்தீர், என்னை இனிமேலும் நடத்திடுவேன். கருத்தாய் காத்திடுவார், நான் களிகோர்ந்து மகிழ்ந்திடுவேன். கருத்தாய் காத்திடுவார், நான் களிகோர்ந்து மகிழ்ந்திடுவேன். தூக்கி எடுத்து என்னை அழைத்த தூயவரை நான் பாடுவேன், தூயவரை நான் பாடுவேன். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்வோமானால் நம்மகிட்ட இருந்த சில சிறிய அபிஷேகத்தை பெரிய அபிஷேகமாக மாற்றுவார், சிறிய ஆசீர்வாதங்களை பெரிய ஆசீர்வாதமாக மாற்றுவார், சிறிய அனுபவங்களை ஒரு ஆழமான அனுபவத்துக்குள்ளே வழிநடத்துவார். அந்த லேகியோன் பிசாசு பிடித்து சுகமடைந்த மனிதனுக்கு ஒரு ஆசை, அவருக்கு அந்த நேரம்